இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மத ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS பிரேயர் டீம் சார்பாக எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டவர் நம்முடன் 2 பேதுரு 1 இறைவசனத்தின் மூலமாக பேசுகின்றார். இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. அன்புக்குரியவர்களே, திருவிவிலியத்தில் உள்ள இறை வார்த்தையானது ஒருபோதும் மனித விருப்பத்தால் சுய எண்ணங்களால் உண்டானது அல்ல. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. மனித வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் எவ்வாறு மாறுபடுகின்றன என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். இறைவாக்குகள் அனைத்தும் ஆண்டவரிடமிருந்து புறப்பட்டு வருகின்றன. அவைகள் அதிகாரமும் வல்லமையும் உடையவை, உறுதியானவை, பழுதற்றதும் பிழையற்றதுமானவை, நம்பிக்கைக்கு ஏதுவானவைகள் என்பதை உறுதியாக்குகின்றன. இருள் சூழ்ந்த காலத்தில் ஒளியாக நமக்கு விடிவெள்ளியாகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவரது பிறப்பை குறித்த இறைவாக்குகள் இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்று இருந்தது. ஞானிகள் விண்மீனை பார்த்து அது காட்டும் பாதையில் சென்று இயேசுவை கண்டு வணங்கினர். இயேசுவின் சீடர்கள் இயேசுவோடு தூய மலையில் இருந்தபோது மாட்சிமிகு விண்ணிலிருந்து தந்தையாகிய கடவுள், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கூறிய குரலை கேட்டார்கள். அவரது மாண்பை கண்டார்கள். திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதியில் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்த போதும் தந்தையாகிய கடவுள் கூறியதும் இதே வார்த்தைதான். அதை மீண்டுமாக கூறி உறுதிப்படுத்துகின்றார், நினைவூட்டுகின்றார் தந்தையாகிய கடவுள். அதுபோல் திருவிவிலியத்தில் இருக்கும் இறை வார்த்தைகளை இறைவாக்கினர்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் கூறி உறுதிப்படுத்துகின்றார். ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் அவருடைய பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எனவே நாம் நம்முடைய அழைப்பில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நாம் ஒருபோதும் தடுமாற மாட்டோம். இந்த உலகில் நாம் வாழும் வரை, நம் உடலாகி இந்த கூடாரத்தில் தங்கி இருக்கும் வரை, நமக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதமாக கொடுத்த இறை வாக்குகள் நிறைவேறும் வரை அதை எழுதி வைத்து அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வந்து ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பு விடிவெள்ளியாகிய நட்சத்திரம் இருளில் அதிகமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கும். விடிவெள்ளி என்பது வெள்ளிக்கோளை குறிக்கும். அது அதிகாலையில் 3 மணி முதல் கீழ்வானில் பிரகாசத்துடன் சூரிய உதயத்திற்கு முன்பு வரை தெரிகிறது. எனவே இப்பெயர் பெற்றது. இரவு வானத்தில் நிலவுக்கு அடுத்து வெள்ளிக்கோளே மிகவும் ஒளி மிகுந்ததாகும். வெள்ளி பூமிக்கு மிக அருகில் உள்ள ஒரு கோளாகும். அதனால்தான் ஒளிபடைத்த விடிவெள்ளியாகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தில் தோன்றும் வரை இறைவாக்கினர்கள் மூலமாக ஆண்டவர் கூறிய இறை வார்த்தைகள் இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கு என்று ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை உறுதியானது. அது ஒருபோதும் மாறாதது, மாறிப்போகாதது. நாம் அதன் பேரில் உறுதியாய் இருக்கலாம். கண்மலையைப் போன்று உறுதியான அஸ்திபாரமாக இறைவனுடைய வசனம் இருப்பதினால் அதன் மேல் நம் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் கட்டலாம். அதன் பேரில் உறுதியாய் நாம் நம்பி வாழலாம். இந்த உலகத்தில் நாம் வேறு எதையும் இவ்விதமாக நம்ப முடியாது. எல்லாம் மாறிப்போகின்றன, உறுதியாய் இருக்கின்றன என்பதைப் போல காணப்படுகிறவைகளும் கூட திடீரென்று மாறிவிடுகின்றது. நாம் எதை உறுதியாய் நம்ப முடியும் என்று எண்ணுகிறோமோ அது வெகு சீக்கிரத்தில் உறுதியை, நம்பிக்கையை இழந்து மாறிப்போய்விடுகின்றது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளதாகவும் மாறாததாகவும் இருக்கின்றது. அதன் பேரில் உறுதியாய் நின்ற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டுகளாக இறைவாக்கினர்கள் அதன் உறுதியில் சந்தேகிக்கவில்லை. அதில் நிலைத்திருந்து இறைவார்த்தையின் மாறாத தன்மையை நிரூபித்தார்கள். அன்புக்குரியவர்களே, வானமும் பூமியும் அழிந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறாமல் போகாது என்று உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த இறை வசனமானது நம்மில் நிறைவேறும் அளவும் நாம் காத்திருக்க வேண்டும். நம் மனதில் உறுதியாய் பதியும் மட்டும் அதை கவனித்திருக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தை இருளான வாழ்க்கையை பிரகாசத்திற்குள் வழிநடத்தும் உயிருள்ள வார்த்தையாகும்.
கடைசி காலங்களில் மிகுதியான உபத்திரவங்களில் இருளான நேரங்களில் வெளிச்சத்தை தேடி வேறு இடங்களுக்கு செல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் காத்திருந்தால் வெட்கப்பட்டு போக மாட்டோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பு ஆண்டவரே, தாவீதின் குலக்குழந்தையை வழித்தோன்றலே, ஒளிபடைத்த விடிவெள்ளியே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். காரிருள் சூழ்ந்த இந்த கடைசி காலத்தில் உம்முடைய இறைவாக்கினர்கள் மூலமாக உறுதியான நிறைய இறைவாக்குகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒளி பெற்ற இறைமக்களாக பிறருக்கும் ஒளி வீச விடிவெள்ளியாகிய உம்மை எங்கள் இருதயத்தில் வரவேற்க தயாராக அதிகாலையில் எழுந்து அது நிறைவேற ஜெபிக்கவும் அதை கருத்தில் கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு இறைவாக்கை கவனித்து பார்க்கும் நாளாக அமைய வாழ்த்துக்கள்.